டிசம்பர் 22 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 5:2. நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்பதே. கர்த்தர் மண்ணுலகில் வந்து மனுக்குலத்தை ஆளப் போகிற ராஜா என்றும் அவரே என் தேவன் என்றும் தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். இப்போது இதன் ஆவிக்குரிய சத்தியத்தை தியானிப்போம். கர்த்தர் பூமியில் வந்து மனுக்குலத்தை அரசாளும் ராஜாவாக வரப்போகிறார் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. ஆனால் இப்போது அவர் கர்த்தராக, கடவுளாக, தேவனாக மாத்திரமே நமக்கு இருக்கிறாரா என்று கேட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு அவர் ராஜாவாகவும் இருக்கிறார். இதன் அர்த்தம் அவர் நம்மை ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். ஆவிக்குரியவர்களாகிய நம்மை நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஆளுகை செய்யாவிட்டால், அல்லது அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டுக் கொடுக்காவிட்டால், அவரிடத்தில் நமக்கு எவ்வித பங்கும் இல்லை. அவருடைய ஆளுகைக்கு தன்னை விட்டுக் கொடுத்தவர்கள் அவருடைய கட்டளையை மீறாமல், அவருடைய சித்தத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். நம்முடைய மகிமையின் ராஜா எபேசியர் 2:4 சொல்லுகிறபடி இரக்கத்திலும் அன்பிலும் மகா ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே சமயம் இதை சாக்காக வைத்து தேவ நீதிக்கு புறம்பான அநியாயமான செய்கைகளை ஒருபோதும் சகிக்க மாட்டார். காரணம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக, பாரபட்சம் இல்லாதவராக இருக்கும் பரிசுத்த ராஜாவாகவும் இருக்கிறார். இந்த உலகில் நாம் எவ்வளவு உயர்ந்த மேலான பதவிகளில் இருந்தாலும் அவரே நம் எல்லாருக்கும் மேலான அதிகாரம் மிக்க ராஜா. தாவீது ராஜாவாக இருந்த போதும் கர்த்தரே தன்னை ஆளுகிற ராஜா என்று கூறுவது நிமித்தம் அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அல்லது ராஜாதி ராஜா என்பதை பறைசாற்றுகிறார். ஆகவே நாமும் அவரையே நம்முடைய ராஜாவாக கொண்டு அனுதினமும் அவருடைய ஆளுகைக்கு அடங்கி நடப்போம். ஆமேன். அல்லேலூயா.